ஒரு வயதான மேஸ்திரி வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார். இனியாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அவர் திட்டம். முதலாளியான கான்ட்ராக்டரிடம் இந்த முடிவை அவர் சொல்ல, தனது நீண்ட கால ஊழியர் ஓய்வு பெறுவதில் அவருக்கு லேசான வருத்தம். சில வினாடிகள் யோசித்தவர், எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுப்பீர்களா என்று பணிவோடு கேட்டார். மேஸ்திரி அதற்கு சம்மதித்து பணியை தொடங்கிவிட்டாலும் அவரால் முழு ஈடுபாட்டோடு அந்த பணியில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏனோதானோ என்று வீடை கட்டினார். வேலை முடிந்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசலிலேயே வரவேற்ற மேஸ்திரியிடம் சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டினார். இந்தாருங்கள், இந்த வீடு உங்களுக்கானது, என் அன்பு பரிசு. எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செய்ததற்காக வெகுமதி என்றார் முதலாளி. மேஸ்திரி முகத்தில் ஈ ஆடவில்லை. என்ன கொடுமை இது! இந்த வீடு எனக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் இன்னும் மூளையை கசக்கி எப்படியெல்லாம் டிசைனாக கட்டி இருப்பேன். இருப்பதிலேயே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே. இப்படி அநியாயமா ஏமாந்து போய்விட்டேனே என்று மனதுக்குள் ஏகமாக புழுங்கினார்.